கடன் தொகை செலுத்திய பின்பும் பத்திரத்தை தர மறுக்கும் தனியார் வங்கி நிர்வாகம். பத்திரங்கள் தொலைந்து விட்டதாக வங்கி ஊழியர்கள் கூறியதால் பரபரப்பு. உடனடியாக கொடுத்த அசல் பத்திரங்களை பெற்றுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கேத்தனூர் பகுதியில் SBI வங்கி கிளை செயல்பட்டு வருகிறது. இதில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நகை அடகு வைத்தும் பத்திர அடமான கடன்கள், தனிநபர் கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களை பெற்று கடன்களை அதற்குண்டான பணத்தை கட்டி வருகின்றனர். இந்நிலையில் கேத்தனூர் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த விவசாயிகள் சிலர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தங்களது நிலத்தின் அசல் பத்திரங்களை வைத்து கடன் தொகை பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் அதற்குண்டான வட்டியை சரியாக கட்டி வந்துள்ளனர். மேலும் OTS எனப்படும் கடன் தொகையை ஒரே தவணையில் செலுத்தும் திட்டத்தில் முழு கடனையும் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் கடன் தொகையை முழுமையாக பெற்றுக்கொண்ட வங்கி நிர்வாகம் தாங்கள் பெற்ற அசல் பத்திரங்களை பல ஆண்டுகளாகியும் தராமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று காலை கேத்தனூரில் உள்ள வங்கி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்த நிலையில் அவர்களுடன் பேசிய பல்லடம் வட்டாட்சியர் ஜெய்சிங் சிவகுமார் இரு தரப்பினரையும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர அழைப்பு விடுத்திருந்தார். இதனிடையே வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த வங்கி நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பொதுமக்கள் தங்களுக்கு உண்டான அசல் பத்திரங்களை தர வேண்டும் என வட்டாட்சியர் முன்னிலையில் தெரிவித்தனர். வங்கி அதிகாரிகள் பத்திரம் எங்கோ தொலைந்து விட்டதாக வட்டாட்சியரிடம் கூறினர். மேலும் இருவரிடமும் சமரசம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட வட்டாட்சியர் ஜெய்சிங் சிவகுமார் வங்கி நிர்வாகத்திற்கு 2 நாட்கள் காலக்கெடு கொடுத்துள்ளார். இச்சம்பவம் பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய பேர் மாரிமுத்துங்க. நான் வாய்ப்பாளையத்துலேருந்து என்ன கேத்தனூர் ஸ்டேட் பேங்கில் நான் கடன் வாங்கி அந்த கடனை கட்டிட்டேன். இப்போ நாங்கள் புதன்கிழமை இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு பேங்க் முன்னால் காத்திருப்பு போராட்டம் நடக்கலாம்னு சொல்லி போட்டு நியூஸில் எல்லாம் வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்பி விட்டுட்டோம். அதை பார்த்துட்டு இப்போ தாசில்தார் எங்களையே நீங்கள் வேண்டாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் நேரடியாக வாங்க அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம்னு சொன்னாங்க. நாங்கள் இன்றைக்கி அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 3 மணிக்கு வந்தோம். வந்ததுக்கு பிறகு அங்கே ஒன்று அவங்க பேங்கினுடைய சார்பில் ஒரிஜினல் பத்திரம் எனக்கு தேவைன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரிஜினல் பத்திரம் கொடுக்குறோங்கிறாங்க. 4/1 9வது மாதத்தில் அறிவித்த ரிசர்வ் பேங்க் அறிவிச்ச மாதிரி 4/1 5000 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் போடுறதுக்காக கேட்டிருக்காங்க. அதுவுமே நான் மேலே கேட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற இதில் இன்னும் முடியாமல் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி எது நடந்தது? இன்றைக்கி தான் நடந்தது. அவங்களோட என்ன சொல்கிறாங்க? அதான் 2 நாள் கழிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு தாசில்தார் முன்னிலையில் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எவ்வளோ ஏக்கர்? எவ்வளோங்க? எனக்கு 3 ஏக்கர் 66 சென்ட். இது போக வேறு யாருக்காக நடந்திருக்கு? இது போக அது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்குது. எந்த பேங்க்குங்க? கேத்தனூர் ஸ்டேட் பேங்க். ஆல்ரெடி ஸ்டேட் பேங்க் மேலே புகார் இருக்குதுன்னு சொல்லி புகார் நிறைய இருக்குது. கரெக்டாக 2021 இதே மாதிரி தான் விவசாயி அவ அப்பா வாங்கின கடனை கட்ட முடியாமல் அவ அப்பா இறந்துடுறாருங்க. அவர் பையன் அக்கௌண்ட் வச்சுருக்காருங்க. 2 பசங்க அவருக்கு. ஒரு பையன் தான் அக்கௌண்ட் வச்சுருக்காருங்க. அவர் 1.5 லட்ச ரூபா வச்சுருக்காருங்க அக்கௌண்ட்டில். 75,000 தான் பணம் கட்டணுங்க. அதை லாக் பண்ணி விட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்த பிரச்சனையே இதாங்க. லாக் பண்ணி விட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிங்க. அவர் இறந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் லாக் நீக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அலட்சி போக்கத்தான் பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நஷ்டீடு ஓட்டு எல்லாம் வாங்கிட்டுங்க. உங்கள் பேர்? என் பேர் மாரிமுத்து. வணக்கம். என்னுடைய பேர் மயில்சாமி. காளிப்பகடம்புதூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயிங்க. கேத்தனூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 2000 வருஷத்தில் லோன் வாங்குகிறேன். திரும்ப இப்போ 21 தான் நான் OTSங்கிற முறையில் நான் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி முடித்து NOC வாங்கியிருக்கிறேன். ஆனால் அந்த 3 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்கறத பற்றி அவங்க இன்றைக்கி நாளைக்குன்னு இழுத்துகிட்டே தான் இருக்காங்களே. அது சரியான ஒரு பதிலே இது வரைக்கும் வரல. அவங்க சார்ந்த மேனேஜர் ஆகட்டும், சார்ந்த வக்கீலாகட்டும், எங்களுக்கு பணம் எங்ககிட்டேருந்து வாங்க வந்த கோவை மண்டல அலுவலகத்துலேருந்து வந்த அதிகாரிகளும் சரி இழுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் இன்றைக்கி நாளைக்குன்னு அவங்க ரொம்ப அலக்களிக்கிறாங்க. மொத்தத்தில் விவசாயிகள் அவங்க மதிக்கிறதே இல்லை. எங்களுக்கு 11 ஏக்கரா விவசாயிங்க இருக்குங்க, நிலம் இருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே டாக்குமெண்ட்டாக தான் முழுசாக பேங்க்கில் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. ரொம்ப காலதாமதப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தாசில்தார் பேச்சுவார்த்தையில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளே எப்போ என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து முழுசாக இன்றைக்கி தான் பண்ணுறேன் அப்படிங்கிற இதெல்லாம் எதுவுமே சொல்லலிங்க. அது இனிமேல் தான் தெரிய வருது என்னங்கிறது. பத்திரமெல்லாம் பேங்க்கில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது ஒரு சந்தேகம் இருக்குதுங்க. எனக்கு கேத்தனூர் பேங்க் பிறகு நகையவே கட் பண்ணி அவங்க சம்சாரத்து பேரில் அந்த மாதிரி வச்சு இடம் பொருளாக வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எங்கள் தோட்டத்து நிலத்தையும் பத்திரத்தையும் வச்சும் கூட லோன் வாங்கி ஏதாச்சும் அவங்க ஆடம்பர செலவு பண்ணியிருக்கலாம். அது ஒரு சந்தேகம் விவசாயிகளுக்கு ரொம்ப
மன அழுத்தத்தில் இருக்கிறவங்கிறத உண்மைங்க. உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் மயில்சாமி. சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகருடன் பல்லடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்தி பிரிவு. உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.